இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் குரு. அதுதான் படத்தோட பேர். இந்த படத்தில் அபிஷேக் பச்சன் தான் ஹீரோ, ஐஸ்வர்யா தான் ஹீரோயினாக இருப்பாங்க. வாங்க, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, அபிஷேக் பச்சன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு வயசான ஸ்டேஜில் தான் அவர் காட்டுவாங்க. அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குற மாதிரி தான் இப்போ வந்து கதையே ஸ்டார்ட் ஆகும். இப்போ அவர் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு சரியாக படிப்பு வராது. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கு வாத்தியாராக இருப்பார். அப்போ அவர் வந்து திடீர்னு வந்து என்ன சொல்வார்னா, நான் வந்து வெளியூருக்கு போகிறேன், வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவங்க அப்பா என்ன கேட்பாருன்னா, எதுக்கு இப்போ படிக்கிறதுக்கு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு வேறு சொல்லிட்டு இருக்கேன், நல்லா படிக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லுவார். அவர் பாட்டுக்கு நான் வெளியூர் போய் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவார். அவங்க அம்மாவும் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்புறம் தான் தெரியும் அவர் ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னது ஃபெயில் ஆகிட்டு வெளியூர் போய் வேலை பார்க்க போறியா, உருப்பட்ட மாதிரி தான் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அது இல்லாமல் கணக்கு வாத்தியார் பையன் வந்து இப்படி ஃபெயில் ஆகிட்டு எவ்வளோ அசிங்கம் அது அப்படி இப்படின்னு கண்டுபிடித்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கன்னு எல்லாரும் சொல்லும்போது எப்படியோ போய் தோலை அப்படின்ற மாதிரி இருப்பார். ஆனால் அவர் சொன்னதே போதுன்னு சொல்லிட்டு இப்போ அம்மா அவருக்கு அதாவது அந்த இது ஃப்ரீடம் கிடச்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லும் போதே அவங்கள தூக்கி சுற்றிட்டு இருப்பாரு. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்போ வெளியூருக்கும் வருவார். அங்கே ஒரு வேலை பார்ப்பாரு. அந்த கேனெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பெட்ரோல் கேன், அதெல்லாம் டெலிவரி அப்படி இப்படி கொடுக்குற வேலை தான். அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் தொப்பிலாம் அவருக்கு கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ஜாலியாக போட்டுப்பாரு. வெளியூர் போய் வேலை அதாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்கிற நேரத்தில் வேலை பார்க்க தானே பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தானே நம்ம நல்லா படிச்சிருக்கலான்ற ஒரு எண்ணம், அந்த மாதிரி தான் இவரும். அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த வேலை ரொம்பவே பிடிச்சிருக்கும். நல்லா வேலை பார்ப்பாரு. அதே சமயத்தில் அந்த இதெல்லாம் விளையாடுவாங்கல்ல, ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடுவாங்கல்ல, 3 கிளாஸில் ஒரு ஏதோ காயினை மூடி வச்சுட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரிலாம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவார். 3 தடவை விளையாடி 3 தடவையும் அவர் ஜெயிப்பார். எப்படி நான் இப்படிலாம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வரவர் கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவார். அதில் அழகாக அவர் எல்லாமே ஜெயிச்சிருவார். அதோட இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஊருக்கு வந்து 7-8 வருஷம் ஆயிருக்கும். நல்லா சம்பாரிச்சிருப்பாரு. அவர் பார்க்குற வேலை வந்து அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால இவருக்கு சம்பளம் கொடுக்குறது கொள்றது, அவரை வந்து பாராட்டுறது அந்த மாதிரி இருப்பாங்க. அவர் டை கட்டாமல் இருப்பார். டை கட்ட சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார். அவரும் டை எடுத்து கட்டிப்பார். நல்லாவே நல்லா வளர்ந்துட்டு வர டைம் தான் அது. அப்போ அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு பேசும்போது கூட அவர் என்ன சொல்வார்னா, இதுக்கப்புறம் நான் இங்கே வேலை பார்க்குறதா இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு மேனேஜர் அவர் என்ன கேட்பாருன்னா, எப்போ முதல் இந்த வேலையை விட்டு போகலான்னு நினைச்சேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் நல்லா வேலை பார்க்குறேன்றதை நீங்கள் தெரியுது, அப்போ நான் ஏன் அந்த இதுக்காக மற்றவங்களுக்காக பார்க்கணும், நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி முன்னேறலாம்ல அப்படின்னு சொல்லுவார். சரி, நீ எங்கே போனாலும் கவனமாக இருக்கணும், நான் உங்களை எங்கே போனாலும் மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ கிளம்பிடுவார். இப்போ ட்ரெயினில் ஏறுவார். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஸ்வர்யா இருக்காங்களா, ஹீரோயினோட என்ட்ரி. அவங்க அந்த நன்னாரை பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அதை போட்டு நல்லா ஆடிட்டு இருப்பாங்க. அதோட அவங்க ஒருத்தவங்களை லவ் பண்ணுவாங்க. அவர் வர சொல்லிட்டாரு. அதை வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் இப்போ அவரை நம்பி அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்காக எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு அந்த பாட்டை பாடிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் ஏறியும் வர பார்ப்பாங்க. ஆனால் வந்து ஒரு குட்டி பையன் வந்துட்டு, ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்கும். அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஊரை விட்டு ஓடி போகிற அளவுக்கு தைரியம் கிடையாது, நான் மன்னிச்சிடுன்ற மாதிரி லெட்டர் எழுதி கொடுத்துருப்பா. அந்த லெட்டரை பார்த்தோன்னா உங்களுக்கு அவ்வளோ அழுகையாக வரும். அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு அப்படியே, ஆனால் திரும்ப ஊருக்கு தானே வரணும், ட்ரெயினில் ஏறி உட்காரத்துக்காக வருவாங்க. அப்போ தான் அபிஷேக் பச்சன் அவர் படுத்து கிடப்பாரு ஹீரோ. இவங்க பாட்டுக்கு பெட்டியை கொண்டு போய் டம்முன்னு அவர் காலில் வச்சுட்டு உடனே அவர் ஆடு வழியில் எந்திரிச்சு உட்காரும் போது அப்படியே மலைப்பாம்பு மாதிரி படுத்து கிடக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரையும் திட்டி விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு அவங்க வந்து உட்காந்துப்பாங்க. ஆனால் அந்த லெட்டரை படிச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த லெட்டரை கசக்கி தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் இவங்க எதுக்கு அழுகுறாங்கன்னு மொதல் அவருக்கு தெரியாது. அவங்க எந்திரிச்சு போனதுக்கப்புறம் அந்த லெட்டரை எடுத்து படிப்பாரு. அவங்க லவ் ஃபெயிலியரில் தான் அழுகுறாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். சரின்னு சொல்லிட்டு அதோட இங்கே இருக்கும். அதோட இவங்க 2 பேருமே அவங்க ஊர் வந்தோன்னு அப்படியே இறங்கிடுவாங்க. இப்போ ஊர் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தான் பார்க்க வருவார். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது லீவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் அவர் வேலையே விட்டுட்டு வந்துட்டாருன்றது இப்போ யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துல அவங்க அப்பா ஸ்கூலில் தான் வேலை பார்க்குறாரு. அவங்க அப்பாவுக்கு, அதாவது ஸ்கூலில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் காசு கொடுக்குறது. அவங்க அப்பாவுக்கு வேறு ஒரு வாட்ச் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த வாட்சை ஆசையாக கட்டி விடுவார். எனக்கா இதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமாக கட்டிப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வேலையை விட்டுட்டு இப்போ லீவுக்கு வந்திருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. வேலையை விட்டு என்ன செய்ய போகிறேன்னு கேட்கும்போது, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுவார். சொந்தமாக நானும் தான் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சேன், இப்போ எல்லாம் போய் மூத்தி எல்லாம் சொல்கிறது முடிஞ்சு போய் உட்காந்துருக்கேன், அதெல்லாம் உருப்பட முடியாது அப்படி இப்படி திட்டுவார். இவர் நான் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாட்சை கட்டி கொடுத்துட்டு எப்போ கேட கெட்டு தோலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். சில பேரண்ட்ஸ்லாம் இப்படி சொன்னால் தான் அவங்க பிள்ளைங்க நல்லா வருவாங்க போல இருக்குது, அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி இவர் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வருவார். இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல, அவரோட தம்பியாக தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் இவங்களோட அக்கா தான் வந்து அவர் ட்ரெயினில் பார்த்தாரு அப்படின்றது அவருக்கும் தெரியாது. இப்போ வந்து இவர் வந்து என்ன கேட்பாருன்னா, நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு 15,000 வச்சிருக்கேன், இன்னொரு 15,000 இருந்தால் நல்லாயிருக்கும், முதல் போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. எங்கள் அப்பா கிட்ட கொடுக்க மாட்டார், உங்கள் அப்பா வட்டி கொடுக்குறவர் தானே, அவர்கிட்ட கேட்டு எனக்கு அரேஞ்ச் பண்ணி தரியான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்பார். அவர் என்ன சொல்வார்னா, அதெல்லாம் எங்கள் அப்பா சுட்டு போட்டாலும் நான் கேட்டால் தரவே மாட்டார், வேணும்னா எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு 25,000 வந்து வரதட்சணை வச்சிருக்காரு, அந்த மாதிரி வேணா ஏதாவது மாப்பிள்ளை இருந்தால் பார்த்து சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, 25,000 கல்யாணம் பண்ண கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவார். அப்போ நானே கட்டிக்கிறேனே அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார். என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் நானே கட்டிக்கிறேன், அந்த 25,000 கொடுத்தா எனக்கு வந்துட்டு பிஸ்னஸுக்கு ஒரு உதவியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும், அப்படி நீ அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலான்ற மாதிரி இவர் சொல்லிடுவார். அதோட இவரும் சொல்லுவார், அவள் வந்து யாரையும் இந்த மாதிரி லவ் பண்ணி ஊரை விட்டு போனா, அப்புறம் அவன் விட்டுட்டான்றதுக்காக வீட்டில் வந்து உட்காந்துருக்கா, இந்த கதையெல்லாம் ஒரு ஃபுல்லாக பேசிட்டு இருக்காங்க அவ்வளோ ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லுவார் அக்காவை. ஆனால் அதெல்லாம் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இப்போ ஹீரோ. அப்புறம் நான் வீட்டில் வந்து பேசும்போது நான் தான் சொன்னன்ற மாதிரிலாம் எதுவும் எங்கள் அப்பாட்ட போட்டு கொடுத்துறாதுன்னு சொல்லி தம்பி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு வருவார். இப்போ இங்கே உட்காந்துருப்பாங்க, ஹீரோ நீங்கள் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா, யாராவது தரகர் மாதிரி அதாவது சொல்ல வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அவர் என்ன கேட்பாரு, அன்றைக்கி ட்ரெயினில் அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன், இன்றைக்கி மட்டும் இப்படி தெளிவாக பேசுகிறேன், நான் அழுது உங்களுக்கு என்ன, நான் மட்டுமா பார்த்தேன், ட்ரெயினே பார்த்துச்சு அப்படி அப்படின்னு அவர் சொல்லுவார். அதோட இப்போ மாப்பிள்ளை பார்க்க வந்து கேட்டால், இல்லை நானே
மாப்பிளன்ற மாதிரி உள்ள போய் இவங்களுக்கு அப்படியே ஷாக்காக இருக்கும். போய் அவங்க அப்பாட்ட போய் பேசுவார். நீ யார் என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்கூல் வாத்தியா இருக்காரு அவரோட பையன் தான் நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது உங்கள் அப்பா தான் வட்டிக்கு வாங்கி பிஸ்னஸே பண்ணாமல் தோத்து போயிட்டா அப்போ நீ வேறையா, அது இல்லாமல் நான் இப்போலாம் வட்டிக்கெலாம் நான் கொடுக்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். என் பொண்ணுக்கு தான் இப்போ கல்யாணத்துக்காக 20,000 ரூபா வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இவர் என்ன சொல்வாருன்னா நான் உங்கள் பொண்ணை கட்டிக்கிறேன் அப்படின்னு. அவர் ஏற்கனவே வீட்டு விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் தப்பாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதை பற்றிலாம் எனக்கு தெரியும், உங்கள் பொண்ணு வந்த ட்ரெயினில் தான் நானும் வந்தேன், அதனால் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வேறு மாப்பிள்ளை கிடைக்குமா இல்லைன்னு யோசிச்சுட்டு இருப்பார். இவர் வந்து இப்படி வந்துட மாட்டோம், அவருக்கும் சந்தோஷமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாக்கு வந்துருவாங்க. இவருக்கு அந்த வரதட்சணை பணமும் வந்துடும். இப்போ இவங்களுக்கு அவங்க வீட்டில் இவங்களுக்கு சம்மதம் தெரிவிச்சோம், 2 பேரும் இப்போ கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆனாலும் இப்போ ஐஸ்வர்யா வந்து இவங்கள்ட்ட சரியாகவே பேச மாட்டாங்க, இவர்கிட்ட ஒரு மாதிரியாவே இருந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ இவர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், இப்போ வெளியூர் போகிறதுக்காக தான் இவர் மெயினாக வந்திருக்காரு. வெளியூர் போகும்போது போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது நான் வரமாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களோட தம்பி எதனா பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சிருக்கேன்னு சொன்னார். அதனால் அவரும் இவரும் சேர்ந்து இப்போ ட்ரெயினுக்கு கிளம்பும்போது டைம் ஆகிடும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவங்க அப்பா வந்திருப்பாரு, அதாவது ஹீரோட அப்பா வந்திருப்பாரு. எப்படியோ போ, நல்லா இருந்தால் போதும், நல்ல புத்தி அவனுக்கு கடவுள் கொடுத்தா போதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இவர் பாட்டு கிளம்பிட்டே இருப்பாரு. இவங்க ஒரு மாதிரி சோகமாகவே நின்றுட்டு இருப்பாங்க. சரி எல்லாத்தையும் பையனை சொல்லிட்டு கிளம்புவார். என்ன கூட்டு போக மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஹீரோயின். அப்போ அவர் கேட்பாரு, நான் தான் உன்னை கூப்பிட்டு வரமாட்டேன்னு ஆட்டம் போட்டியேன்னு, ஏன் இன்னொரு தடவை கேட்டால் என்ன குறைஞ்சா போயிருவீங்கன்ற மாதிரி வம்பு வளர்ப்பாங்க. அதோட நீ துணிலாம் எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னும் போது ஏன் ஒரு 4 சேலை எனக்கு எடுத்து கொடுக்க முடியாதான்னு கேட்பாங்க. உனக்கு டிக்கெட் எடுக்கலையேன்னு கேட்பாங்க. அதுக்குள்ளே நான் அவங்க மடியில் உட்காந்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க இவரோட வரதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 பேரும் ட்ரெயின் எடுக்க ஆரம்பிச்சு 2 பேரும் ஓடி போய் ட்ரெயினில் ஏறுவாங்க. அப்போ வேகமாக ஐஸ்வர்யா அவங்க போய் எல்லார் காலையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே இப்போ ட்ரெயினில் ஏறிடுவாங்க. அதோட இப்போ ஊருக்கும் வந்துருவாரு. இப்போ அந்த சந்தைக்கு தான் போவார். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கத்திட்டே இருப்பாங்க. இப்போ இவர் மச்சான் இருக்கார்ல, அவர் கேட்பார், ஏதோ ஃப்ரெண்ட் தான், என்ன இப்படி கத்துறாங்க அப்படின்னும் போது, அப்படி கத்துனா அதுக்கு மேலே நம்ம கத்துனா தான் நம்ம சவுண்டு வெளியே கேட்கும், நம்ம இருக்குன்றது வெளியே தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இப்போ அந்த சந்தையில் போய் கடை போடலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே உள்ளவங்க வந்து போட விட மாட்டாங்க. இங்கே சந்தையில் கடை போடணும் அப்படின்னா அங்கே உள்ள ஒரு இன்சார்ஜ் இருப்பார்ல, அவர்கிட்ட வந்து நம்ம வந்து லெட்டர் வாங்கிட்டு வரணும். அந்த லெட்டர் நீ வாங்கிட்டு வந்தால் தான் வந்து உனக்கு இந்த சந்தையில் நீ இடம் போட முடியும், கடை போட முடியும்னு சொல்லவும் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு விசாரிச்சுட்டு அவர்கிட்ட போய் விசாரிக்க போகும்போது அவர்கிட்ட லெட்டர் கேட்கும்போது அவர் வந்து விளையாடிட்டு இருப்பார். அவர் அந்த பாலை வந்து இப்போ லெட்டர் வேணும்னு கேட்கும்போது இந்த பால் நீ கரெக்டாக அந்த இதில் கோல் போட்டுட்டு அப்படின்னா உனக்கு வந்து லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லவும் இவரும் போய் அந்த என்ன பண்ணுவாருன்னா அந்த பால் எடுத்து கையில் கொண்டு போய் அந்த இதில் போட்டு வந்துருவாரு. இப்போ எனக்கு லெட்டர் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவார். ஆனால் அவர் அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக இருப்பார். அவர்கிட்ட எந்த பதிலுமே இருக்காது. இவர் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு வருவார். மிச்ச காசுன்னு அவங்க கத்திக்கிட்டே அப்படியே வந்துருவாங்க. உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் சர்ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று வலுக்கட்டாயமாக இப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஊஞ்சல் கட்டி வச்சிருப்பாரு. இதை உனக்கு வாங்கிட்டு வந்து இதான் வாங்கிட்டு வந்தீங்களா, நான் ஏதோ அப்படின்னு பெருசாக நினச்சேன், என்ன நினச்சிட்டு கேட்பாரு. நிறைய சேலை, நிறைய நகை, நிறைய பணம் அப்படிலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள ஊஞ்சல் உட்கார வச்சு ஆடிக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்போ தான் அவரோட ஹீரோ இவங்க 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோட தம்பி இருக்காரு, ஹீரோ அவர் வந்து இன்னொன்று கோவமாக இருப்பார். என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது அவன் வந்து நல்லா நம்மளை ஏமாத்திட்டான், அந்த லெட்டர் கொடுக்குறேன்னு சொன்னாலும் அந்த லெட்டர் கொடுக்கவே இல்லை அப்படின்னு இவருக்கு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடும். அதோட பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே புலம்பிட்டே இருப்பார். அப்படி ஒரு தடவை திட்டிக்கிட்டே வெளியே வரும்போது ஒரு பத்திரிக்கைக்காரர் பார்ப்பாரு. அந்த பத்திரிக்கைக்காரர்கிட்ட வந்து யதார்த்தமாக தான் பேசுகிற மாதிரி வரும். அப்போ தான் சொல்வார், இந்த ஊரில் சந்தை போடணும், கடை போடணும் அப்படின்னா இவ்வளோ வந்து ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருக்காங்க, அவன்கிட்ட போய் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அப்புறமா தான் ஆனால் பத்திரிக்கைக்காரர் அவர் அப்படின்றது இவருக்கு தெரியாது. இவரோட பேச்சு, இவரோட ஆக்ரோஷமான பேச்சு, ஆவேசம் இதெல்லாமே அவருக்கு பிடிச்சிருக்கும். பிரமாதம் யாரை பற்றி பேசுகிறோன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஆள் இருக்கார்ல, நாளை காலையில் 8 மணிக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வா, எல்லாத்தையும் பேசி முடிச்சலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறமா தான் இவர் காலையில் போகணுன்னு தான் தெரியும், ஒரு பத்திரிக்கைக்காரன் தெரியும். அது மூலியமாக இவர் சொன்ன நியூஸ் எல்லாம் அவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் அந்த பத்திரிக்கையில் போட்டோன்னா அவருக்கே ஒரு மாதிரி ஆகி போயிடும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு சந்தையில் வந்து அந்த கடை போடுறதுக்கு இடமும் கிடச்சிரும். அந்த பத்திரிகையில் அவரை பற்றி போட்ட உடனே இது மாதிரி இவர் வந்து அந்த இடத்த பிடிச்சிருவாரு. ஒரு வழியாக அந்த மாதிரி எப்படிலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவர் சாதிக்கணுன்ற மாதிரி நினச்சி அவர் பண்ணிடுவார். இது இப்படியே போயிட்டு இருக்கும். இவர் அவர்கிட்ட போய் சொன்ன நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பத்திரிகையில் வரும். உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போய் ஒய்ஃப் கிட்ட அந்த நியூஸ் எல்லாம் படிச்சு காட்டுவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து வேறு வீட்டுக்கு இப்போ குடி வந்திருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வந்து கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ இந்த பத்திரிகைக்கார அவரோட ஃபேமிலி வருவாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் உடம்பு சரியாதவங்களா இருப்பாங்க. அந்த பொண்ணு அவங்க வந்திருப்பாங்க. அப்படியே அவங்க எல்லாரும் ப்ரே பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் அப்படியே நல்லபடியாக அங்கே முடிஞ்சிடும். அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணவுடனே இவர் கையில் உள்ள மொத்த பணத்தையுமே அந்த பிஸ்னஸ்க்காக போட்டுருவார். அதாவது வெளிநாட்டிலேருந்து அந்த துணி இருக்குல்ல, சீம துணி அப்படின்ற மாதிரி பேரப்ப அந்த சீம துணியை வாங்கிட்டு வந்து இங்கே நம்ம ஊரில் கடை போட்டு விற்கிறது தான் பிஸ்னஸ். இப்போ இதுலேயே இவருக்கு ஒரு மதிப்பு கிடச்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் நல்லபடியாக கடை நடத்திட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு பிரச்சனை வரும்னு அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்போ தான் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்க மாதிரி அந்த மாதிரி சீனெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. அந்த பத்திரிக்கைக்காரர் அவர் குடும்பத்திலேயே இவங்க வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அவர் பத்திரிக்கைக்காரர் அந்த பொண்ணு எல்லாருமே ரொம்ப நல்ல நெருங்கின ஒரு சொந்தமாகிடுவாங்க. எதனாலும் ரொம்ப அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ ஹீரோனோட தம்பி இருக்காங்களா, அவர் என்ன சொல்வார்னா, என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், என்ன எதுவும் டீட்டெயிலே தெரியலன்னு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, உனக்கு எதுவும் புரியாதுன்னு. சரி இப்போ நீ இப்போ முதல் போட போகிறேன்னு சொல்லி எல்லா முதலையும் போட்டுட்டேன்னா, ஆமாம் எல்லா காசையும் போட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இப்படி எதுக்கு பண்ண, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருக்கல, முழுசாக போட்டு அப்படின்னா நஷ்டமாயிட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ வரும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஓடி இருக்கும். இப்போ கஷ்டப்பட்டு அந்த அப்ரூவல்லாம் வாங்கி கடை திறந்திருப்பாங்க. இப்போ அந்த கடையை வந்துட்டு மூடி வச்சிருப்பாங்க. அந்த கடையை யாரும் திறக்கக்கூடாது, அது எல்லாமே சூதாட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அங்கே உள்ளவங்க எல்லாம் ஆல்ரெடி சண்டை போட்டிருப்பாங்க. இந்த கலெக்டர் வந்து அதாவது இங்கே சீல் வச்சுட்டாரு, மூடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கர கோவம் வரும்.
உடனே அங்கே உள்ளவங்களாம் இவர்கிட்ட கோவப்படுவாங்க. இவ்வளோ நாள் நல்லா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு, நீ எப்போ இந்த கடைக்குன்னு வந்தியோ அப்போ தான் இந்த பிரச்சனைலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கோவத்தைப்பட்டு இருப்பாங்க. இதுக்கு நான் ஒரு வழி கட்டுறேன், இதை விட வழி கட்டி எல்லாரும் விட நான் டாப்பில் வரேன் அப்படின்ற மாதிரி அங்கே உள்ளவங்கள்ட்டலாம் வந்து கோவப்பட்டுட்டு அங்கேருந்து ஹீரோ இப்போ வேகமாக இங்கே வருவார். வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா காசையும் போட்டு எல்லாமே அந்த இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காருல அவ்வளோ திங்ஸையும் கொண்டு வந்து அந்த கலெக்டர் வீட்டில் கொண்டு போய் அட்ரஸ் தேடி கொண்டு போய் கலெக்டர் வீட்டில் வச்சிருவாரு. எதுக்காக அப்படின்னா அவர் கடையும் பூட்டியாச்சு, அப்போ அதெல்லாம் எங்கே வைக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஆனால் கலெக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான கலெக்டர். அவர் வந்து லஞ்சம் வாங்குறது அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஒரு நேர்மையான கலெக்டராக இருக்கிறனால ஃபுல் ஜாமானே கொண்டு போய் அவரோட இடத்துல இறக்கி வச்சிருவாரு. என்னப்பா பண்ணுற யார் நீன்னு கேட்கும்போது, ஆமாம் நான் இப்போ தான் கடையை ஆரம்பித்தேன், எல்லாத்தையும் வாங்கினேன், நீங்கள் கடையை பாட்டுக்கு பூட்டிட்டு வந்துட்டீங்க எல்லா கடையும், இப்போ நான் இதெல்லாம் கொண்டு போய் எங்கே வைக்கிறது, நீங்கள் கடை திறந்தா தான் நான் இதெல்லாம் வியாபாரம் பண்ண முடியும், அது வரைக்கும் இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போய் சொல்லுமா அவர் கேட்கவே மாட்டார், அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஆனால் இவரோட அட்ரஸ் தேடி அவர் சாயங்காலம் வரைக்கும் அவருக்கு டைம் ஆகிடும். இப்போ வீட்டு வாசல் வந்து நிற்பார். வந்து உன் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகிறது இல்லையா, நீ பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டேன், நான் ஒரு நேர்மையான ஆஃபீஸர், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் இது என்னதுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க, வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயானும் போது எடுத்துகிட்டு போய் நான் எங்கே வைக்க, இதுக்கே இப்படி சொல்கிறீங்க, நான் அக்கம் பக்கத்து கடையில் உள்ளவங்களும் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட வைக்க போகிறாங்களா, உங்கள் கடையில் ஒன்று உங்கள் வீட்டில்னு சொன்னால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். கடையை திறக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வழியாக கடையெல்லாம் திறந்து விட்டுருவாரு. இப்போ இவருக்கு குருபாய்னு சொல்லிட்டு அவர் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி அவர் இப்போ எல்லாருமே குருபாய்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாராலையும் கடையை திறக்க முடியாது, இவர் திறந்துட்டார்ல, அதனால வந்து குருபாய்னு சொல்லிட்டு அவர் தூக்கி வச்சு தலையில் வச்சு ஆடுவாங்க. இப்போ இந்த பத்திரிக்கைக்காரோட பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா என்னை மறந்துட்டீங்களா, நீங்கள் வேலைன்னு இருக்கீங்க, இந்த நொண்டி குதிரையை மறந்துட்டீங்க அப்படி இப்படி அது பேசும். உடனே அதை கண்ண மூட சொல்லி அதுக்கு ஒரு சீலை துணி வாங்கிட்டு வந்திருப்பாரு, அதை அதுக்கு கொடுப்பாரு. அது அவங்க அப்பாவுக்கும் வந்து ஒரு துண்டு மாதிரி ஒன்று கொடுப்பாரு. அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போல்லாம் ரொம்ப க்ளோஸாக ரெண்டு பேரும் அப்படி தான் இருப்பாங்க. அதோட ஹீரோ இப்போ பயங்கரமாக முன்னேறிட்டு வந்துருவாரு. அதோட ஒரு கார் வாங்கிடுவாரு. இப்போ ஹீரோயினை வச்சுட்டு அவருக்கு கார் சொல்லி கொடுக்குற மாதிரி ஃபுல்லாக குட்டி பிள்ளைங்க எல்லாரும் ஏற்றிட்டு ஜாலியாக அவங்க லைஃப் வந்து ரொம்ப முன்னேறி போயிட்டு இருக்கும். அப்போ வீட்டில் எல்லாருக்கும் வந்து பார்ட்டி வச்சிருப்பாரு. எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருப்பாங்க. இன்னும் நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் நம்ம பண்ண போகிறோம், நம்ம இனிமேல் அந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி செய்யணும், அதாவது நம்ம இப்போ சீமை சரக்குலாம் நம்ம இறக்குறோம்ல அது, ஆனால் இது இனிமேல் நம்ம அந்த மிஷினை வாங்கி போட்டு நம்மளே வந்து அதெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இந்த விஷயத்தை வந்து பப்ளிக்காக இப்படி சொல்கிறார தவிர்த்து அவரோட மச்சனா இருக்கார், அதாவது ஹீரோயினோட தம்பி, அவங்க ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் தானே ஆரம்பிச்சாங்க. என்கிட்ட இதெல்லாம் நீ ஒன்றுமே சொல்லலை, நீ என்ன இப்போ நம்ம சொந்தமாக வச்சது சரிதான், ஆனால் இது மாதிரி புதுசாக ஆரம்பிக்கிற ஏதாவது சொல்லணும்னு கேட்கும்போது உனக்கு இதெல்லாம் தெரியாதுடா, நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னராக இருப்பானா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது இவருக்கு கோவம் வந்துடும். ரோஷப்பட்டு அங்கே அந்த பார்ட்டிலேருந்து வேகமாக வந்துருவாரு. உடனே உங்க அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து சமாதானப்படுத்துவாங்க. அவர் எப்படிப்பட்ட மனுஷன், எப்படிலாம் உன்னை பார்த்துக்கிறாரு, நீ ஏன் அவர்கிட்ட இப்படி தராதன்னு தெரியாம மாதிரி பேசுகிற, வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, வந்து அசிங்கமாக இருக்கும், வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடும்போது நான் வரமாட்டேன், இனிமேல் எனக்கும் அவனுக்கும் செட் ஆகாது, சொல்லு இவனை ரொம்ப யோக்கியம் நினச்சிட்டு இருக்கியா, உன்னை கட்டிக்கிட்டா வந்து வரதட்சணை காசுக்காக தான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி உண்மையை போட்டு இங்கே உடச்சிடுவார். இந்த இடத்துல இதான் பல பேரோட பிரச்சனை. ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மறைச்சிருக்க விஷயத்தை அந்த நேரத்தில் போட்டு உடைப்பாங்க. இப்போ பிரச்சனையை பார்ப்போமா, இப்போ மறைச்ச விஷயத்தையான பிரச்சனையை பார்ப்போமான்ற மாதிரி நம்மளுக்கு குழப்பம் வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் எதுக்கு உளறிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. நீ சொல்ல அவரேன்னு சொல்லணும்னா இவராலையும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அது உண்மைதான். ஆனால் இவர் அவங்கள உண்மையாக தான் நேசிக்கிறாரு. ஒரு சூழ்நிலையால தான் அந்த மாதிரி கல்யாணம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இந்த மாதிரி தான் வரதட்சணைக்காக தான் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடும். உடனே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த அருயிரே மன்னிப்பாய் அந்த பாட்டு வரும்ல, அந்த பாட்டு வந்துட்டு இருக்கும். அந்த பாட்டு முடிகிறதுலேயே வந்துட்டு இவங்களும் அவர் சிந்தனையும் அவங்களும் இவர் சிந்தனையாக இருப்பாங்க. நேரில் வந்துடணும்னு பார்த்தீங்கன்னா இவர் தேடி வந்திருப்பாங்க. இவங்க இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது, அதனால் தேடி வந்திருப்பாரு. நான் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல, நீ கூட இருந்தால் அந்த உலகத்தையே ஜெயிப்பேன் அப்படி இப்படின்னு அவர் சொல்லுவார். அப்புறம் இதுக்கு இங்கே நின்றுட்டு வாங்க போய் உலகத்தை ஜெயிக்கலான்ற மாதிரி இப்போ ரெண்டு பேரும் அங்கே கிளம்பி வந்துருவாங்க. அதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இன்னொரு பார்ட்டி நடக்கும். இந்த பார்ட்டி வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேற ஒரு விஷயத்துக்காக இருக்கும். எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு இருக்கும்ல, அந்த பத்திரிகையாரோட பொண்ணு, அந்த பொண்ணு நல்லா வளர்ந்துருக்கும், இவங்களும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, நல்லா வசதியாக வந்திருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து இப்போ வளர்ந்துருச்சு, அதால் இப்போ நடக்க முடியாத வேற சூழ்நிலை வேற இருக்கு. இப்போ அவங்க ஐஸ்வர்யா அது என்ன கேட்கும்னா, மாசமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இன்னும் நான் அவர்கிட்ட கூட சொல்லல, உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. முகம் ரொம்ப பொலிவா இருக்கு, கண்டிப்பா பொம்பளை பிள்ளை தான் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி சிரிக்கும் அந்த பொண்ணு. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அப்போ இவர் இருக்கார்ல, இவர் என்ன வேலை பார்ப்பாருன்னா, நீ வந்து எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஏன்னா அந்த பார்ட்டியில் அவர் என்ன சொல்லி வச்சிருப்பாரு அப்படின்னா, இனிமேல் நம்ம வந்து சீமை சரக்கு இறக்கணும், அதுக்கப்புறம் நம்மளே அந்த ஃபேக்ட்ரிலாம் வச்சு நம்மளே அந்த இதெல்லாம் தைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அவங்க வந்து ஃபண்டு வந்து அவங்க கொடுக்கணும், அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் வந்து டபுளாக நம்ம ஆக்கலாம், அது மூலியமாக ஷேர் ஹோல்டராக எல்லாருமே நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஈக்குவலாக நம்ம பிரிச்சுக்கலான்ற மாதிரி அவர் எல்லாத்தையும் பேசுவார். அதுக்கும் மக்களுக்கும் சம்மதமாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிளாங்க் செக் எடுத்துட்டு அதில் வந்து சைன் மட்டும் போட்டு கொடுப்பாரு. இதில் எவ்வளோ வேணால் அமௌண்ட்டை வந்து நீ நினச்சி வச்சுக்கோ, இது உனக்கான ஆஃபர், இது நீ இவ்வளோ குறுகிய காலத்தில் வந்து இந்த அளவுக்கு நீ வந்துட்ட, இது யாராலும் எதிர்பார்க்க முடியாத விஷயம். அதாவது இப்போ அந்த பிளாங்க் செக் கொடுக்குறாருல, அவர் வந்து 150 வருஷமாக போராடி, அதாவது அவ்வளோ காலம் தலைமுறையாக போராடி கொண்டு வந்த விஷயத்தை வந்து இவர் 10 வருஷத்துலேயே வந்து முடிச்சிருப்பாரு. அதனால் அவருக்கு ரொம்ப பொறாமையாக இருந்து, இந்த இதை வந்து நீ இப்போவே நிப்பாட்டிக்க, இதில் எவ்வளோ அமௌண்ட் வேணால் எழுதிக்கோ, அந்த அமௌண்ட்டை நீ எடுத்துக்கோ, ஆனால் உன்னோட வளர்ச்சி இதோட நின்றணும் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு வந்து ஹீரோக்கு இப்போ பயங்கர கோவம் வரும். அவனுக்கு பணம் இருக்குன்ற திமிரு தானே என்னோட வளர்ச்சி வந்து தடுக்கணும்னு நினைக்கிறான், அவனை பத்திரிக்கையில் போட்டு அவன் பேரை நான் அடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் வந்து தப்பாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி பத்திரிக்கையை போவார். அந்த பத்திரிகை நேரத்தில் வந்து இவரோட அந்த ஃப்ரெண்டாக நல்லா பழகிட்டு இருந்தார்ல அவர் தாத்தா மாதிரி, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஊரில் இருந்திருக்க மாட்டார். அதனால அவரோட வேலை ஆளுங்களாம் இருக்காங்களா அவங்கள வச்சே வந்துட்டு, அதாவது இப்போ அவர் வெளியூர் போயிருக்காரு, அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேர் நல்ல ஒரு உறவில் தானே இருக்காங்க. ஸோ இவர் அவர் சொன்ன மாதிரி தான் சொல்லிட்டு இவர் சொல்கிறதெல்லாம் பத்திரிகையில் போட்டுருவாங்க. அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து, அதாவது இவருக்கு பிளாங்க் செக் கொடுத்தாருல, அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து நிறைய விஷயங்கள் பத்திரிகையில் போட்டு வச்சிருப்பாரு. இவர்கிட்ட சொல்லி தான் அந்த வேலையை செய்ய சொல்லுவார். ஐஸ்வர்யா எவ்வளோ சமாதானப்படுத்துவாங்க. இவருக்கு பயங்கர கோபமாக இருக்கும் இந்த மாதிரி அவர் பேசினது. நான் 10 வருஷத்தில் இவ்வளோ
இவ்வளோ முன்னேறி வந்தது வந்து அவனுக்கு வந்து பொறுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கோத்திர பத்திரிக்கைன்னு பண்ணிடுவார். பத்திரிக்கையும் அந்த மாதிரி வந்துடும். அவர் பேர் பயங்கர டேமேஜ் ஆகிடும். இதுக்கு இடையில வந்துட்டு அந்த ஊருக்கு போனாலும் பத்திரிக்கைக்காரர் அவர் ஊருக்கு வந்திருப்பாரு. வந்து பார்த்த உடனே அவருக்கு பயங்கர கோவம் வரும். ஏன் அப்படின்னா அவர் என்னதான் இவருக்கு நல்ல ஒரு உறவாக இருந்தாலும் அவர் வந்து நேர்மையாக பத்திரிக்கை தான் நடத்திட்டு இருப்பாரு. இந்த மாதிரி இல்லாதது பொல்லாதெல்லாம் அவர் பேர் எதுக்காக எழுதணும்? அவன் அந்த மாதிரி ஏதாவது பர்சனலாக கேட்டால் அந்த மாதிரி இருந்திருக்கணும். இவன் பண்ணது தப்பு தான். நான் இல்லைன்ற உடனே எல்லாத்தையுமே நான் செத்து போயிட்டு நினச்சிட்டு எல்லாத்தையும் உங்கள் இஷ்டத்துக்கு மாத்துறீங்களா? நான் அதை நேர்மையால நடத்திட்டு வரேன். இதெல்லாம் பண்ண அவன் அந்த குரு இருக்கான அந்த குருபாயை வந்து இப்போ நம்ம வந்து அவன் பேரை வந்து நம்ம கெடுத்தா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கு கோவம் வந்துடும். இதுக்கு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாதவன் இருக்காருல்ல அவர் வருவார். அவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலையாளா அவர் இருப்பார். அவரை வச்சு அவர் என்னென்ன தப்பு பண்ணுறாருன்னு கேட்கும்போது மாதவன் வந்து என்ன சொல்வார்னா அப்படியே கரெக்டாக சொல்லிடுவார். குருபாய் வந்து என்னென்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ கமிஷன் பார்க்குறாரு, எவ்வளோ டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்துறாரு, என்னென்ன வேலை பண்ணுறாரு அப்படின்றத மொத்தத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு. அவர் இதை பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிக்கைக்காரர் அவரோட பொண்ணு மாதவன் ஹீரோ 4 பேர் தான் இருப்பாங்க. மாதவன் என்ன கேட்பாருன்னா எதுக்காக என் மேலே இவ்வளோ கோவம் இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படி இப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பண்ணுற விஷயம் அப்படி அது வந்து எல்லாமே இல்லீகல் பாதி இல்லீகல் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சரிதான். ஒரு குருபாய் என்ன நீ அழிக்கணும் அப்படின்னு நீ நினச்சினா அதுக்கு இன்னொரு குருபாயால தான் முடியும். நீ அதுக்கு குருபாயா மாறினா மட்டும் தான் என்ன நீ அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வார். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏன்னா குருபாய்னா அது ஒன்று தான், அது நான் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இவர் நான் வந்து எப்படியாவது உங்களோட இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வீரவசனம் பேசிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இங்கே போயிட்டு இருக்கும். இந்த பொண்ணு வளர்ந்து இவங்க என்ன யாருக்கடா சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த மாதவன் இருக்கார்ல அவரும் இவங்களும் வந்து மனசில் ஒரு அளவுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அவங்க இன்னும் வெளிப்படுத்திக்கலாம். அவங்களோட லவ் வந்து அவங்க வெளிப்படுத்திக்காமல் இருப்பாங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து மாசமாக இருப்பாங்கல்ல. இவர் வந்து என்ன சொல்வார்னா இங்கே பாரு நானே 2 புள்ள உண்டான மாதிரி இருக்கேனா அப்படி இப்படின்ற மாதிரி அவரோட தொப்பையை வச்சு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அப்படியே இங்கே போயிட்டு இருக்கும். இதுக்கிடையில குருபாய் வந்து மக்களை கூட்டி என்ன மீட்டிங் போடுவார் அப்படின்னா அந்த வெளியே எல்லாத்தையும் பேசினாலும் அந்த பார்ட்டியில் எல்லாத்தையும் அதை வந்து இப்போ ஓப்பனாக மக்கள்கிட்டே சொல்வார். அந்த மாதிரி விஷயத்தை இனிமேல் நீங்கள் ஷேர் போடுறது அதில் நீங்களும் ஒரு ஷேர் ஹோல்டர் ஆயிடுவீங்க, உங்களுக்கும் ப்ராஃபிட் வரும் அப்படி இப்படின்னு மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிரும். குருபாய் தான் நல்ல துணிமணியாக இறக்குறாரு, மக்களையும் இந்த மாதிரி பண்ணுறாரு. இவர் மாதவன் வந்து பத்திரிக்கைக்காரன் அவங்களுக்கு தெரியும் நல்லபடியாக அவரை பற்றி பத்திரிகையில் எழுதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் ஊன்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஆனால் அவருக்கு வேற பிளான் இருக்கும். இதுக்கிடையில இவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் ட்ராக் ஒன்று ஓடிட்டு இருக்கும். அதாவது மாதவனும் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா இருக்காங்களா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துரும். அதுவும் ட்வின்ஸாக பிறந்துரும். 2 பொம்பளை பிள்ளையா பிறக்கும். இதை பார்த்தோன்னா இவருக்கு ஹீரோக்கு வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஒரே கல்லில் 2 மகா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பத்திரிகைக்காரர்கிட்ட புதுசாக மாதவன் வேலைக்கு சேர்ந்தாரில் அவர் என்ன பிளான் பண்ணுவாருன்னா எப்படியாவது குருபாய்க்கு தெரியாமல் அவர் இடத்துக்கு போய் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணும், அவர் என்ன பண்ணுறாருன்றத ப்ரூஃபோட ரெடி பண்ணணுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் அழைச்சிட்டு இருப்பாரு. இதுக்கிடையில இவங்க 2 பேருக்குள்ள லவ் எப்படி சொல்லலான்ற மாதிரி 2 பேரும் யோசிச்சிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப தயங்குவாங்க. அவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கனால தயங்கிட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே வந்து இவர் குழந்தை பிறந்திருக்குல அதை பார்க்கறதுக்காக பத்திரிக்கைக்கார் வந்து இங்கே வருவார். இந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல அவர் வந்து வருவார். வந்து அந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு அதுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்வார்னா நல்லா வரணும், நல்லா படிக்கணும், நல்ல ஒரு இதில் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்பா இல்லாமையும் வளர கற்றுக்கணுன்ற மாதிரி ஒரு அண்டர்லைன் போட்டு ஒரு வார்த்தையை சொல்வார். இவங்களுக்கு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போயிருக்கும். பிறந்த குழந்தைங்களை பார்க்க வரும்போது இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இவர் என்ன சொல்வாருன்னா அப்பா இல்லாமல் வளர பழகிக்கணும், ஏன்னா நானே உங்கள் அப்பனை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசுவார். கேட்க நம்மளுக்கே கடுப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி அவர் சொல்லவும் இந்த மாதிரிலாம் பேசுறது கேட்டோன்னா குருபாய் கிட்ட வேலை பார்க்குறாரு ஒருத்தர். அவருக்கு வந்து இவர் மேலே பயங்கர கோவம் வரும். இவர் ஏதாவது பண்ணணும்னு நினச்சி இவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிக்கைக்கார் வீட்டில் வந்து ஃபுல்லாக கல்லை தூக்கி அடின்னு போட்டு அடிச்சு விட்டுருவாரு. அது இவருக்கு விஷயம் தெரிஞ்சோன்னு எப்படி நீங்கள் அந்த மாதிரிலாம் அவர்கிட்ட நடந்துக்கலாம், அவர் எனக்கு அப்பா மாதிரி, இந்த ஊருக்கு நான் வந்தப்ப அவர் தான் எனக்கு அவ்வளோ உதவி செஞ்சார், அவர் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் உயர்ந்து வந்திருக்க முடியாது, அவர் ஏதோ கோவத்தில் பேசுறாரு பண்ணுறாருன்னா பதிலுக்கு இப்படி தான் நடந்துக்கிறதா அப்படி இப்படின்னு இவர் கேட்டுட்டு இருப்பாரு. ஆனால் இதெல்லாம் குருபாய் தான் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு இன்னும் இவர் மேலே கோவம் அவருக்கு அதிகமாகிடும். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இப்படி வெளியே வரது போகிறது அப்படின்ற மாதிரி அவங்கள கூட்டு வர்றது அவங்க கூட பர்சனலாக இருக்கிறதுன்ற மாதிரி இவர் மாதவன் கொஞ்சம் கடலை போட்டுட்டு இருப்பாரு. அதோட இவங்க 2 பேருக்கு அப்படியே லவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் விருப்பம் தெரிவிக்கும் போது கல்யாணம் என்னன்னு தெரியுமா, என் நிலமை எப்படி இருக்குன்னு தெரியுமா, நான் இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோட இருப்பேன்னு தெரியுமான்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதனாலலாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி டேரெக்டாக கிஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி விட்டுருவாரு. அவங்களும் ஒரு வேலையில்லாமல் ஒத்துப்பாங்க. சரின்னு சொல்லி 2 பேருக்கு பிடிச்சதானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சனை எங்கே முடியுது. சரி இப்போ இவர் வேலை வருது, இப்போ வேலைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆல்ரெடி அவர் பிளான் பண்ணி வச்சிருந்தால குருபாய் இடத்துக்கு போயிட்டு அவரோட ஆஃபீஸை பார்த்து எல்லா ப்ரூஃபும் கலெக்ட் பண்ணி அவர் வந்து கண்டிப்பாக அவர் கேஸில் மாட்டி விடணுன்ற மாதிரி தான் அவரோட எண்ணமாக இருந்தது. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா பத்திரிகைக்காரர் தான் இருந்தாலும் தெரியாத மாதிரி கொஞ்சமாக ஆள் மாறாட்ட அந்த மறு வைக்காத குறையா அந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த இடத்துக்கே போயிட்டு எப்படி இந்த ஃபேக்டரியை பற்றி பார்க்கலாமா கொள்ளலாமான்னு சொல்லி விசாரிக்கும் போது அங்கே இருக்கவங்க எல்லாருமே டீட்டெயில் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவருக்கு தெரிய வரும் ஒரே இடத்துல வந்து 2 ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காங்கிறது தெரிய வரும். அப்புறமா இந்த விஷயம் அவர் பத்திரிகைக்காரர் இந்த மாதிரி மோசமாக நடந்துக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்ண தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சவொடனே அவர் வெளியே போன்னு சொல்லிட்டு அவர் அங்கே உள்ளவங்க விரட்டி அடிப்பாங்க. கத்திக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஃபேக்டரி நடத்த தான் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க, ஆனால் 2 ஃபேக்டரி நடத்திட்டு இருக்கீங்க, இது இல்லீகல், இது கண்டிப்பாக இதை நான் க்ளோஸ் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் கண்டபடி கத்திட்டே இருப்பார். அவர் வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அதோட அங்கே பிரச்சனை போயிட்டே இருக்கும். இப்போ குருபாய் வந்து இவருக்கு இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். 2 குட்டி பிள்ளைங்க இருக்குல்ல அதுங்களோட ஜாலியாக விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருப்பார். இதுக்கிட்ட மாதவன் லவ் பண்ணிட்டு இருந்தார்ல அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க முடியாமல் போய் அவங்க இறந்தே போயிடுவாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இப்போ குருபாய் மேலே இந்த கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தார்ல அதெல்லாம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேக்ட்ரி ஆஃபீஸ் எல்லாமே மூடுற மாதிரி ஆகி போயிடும். இப்போ மக்கள்லாம் அவர் மேலே அதிருப்தி ஆகிடுவாங்க. உடனே எல்லாருமே இப்போ கண்டபடி கேள்வி கேட்குறது அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் மாதவன் ரொம்ப மனசுடைஞ்சிருப்பாரு. அவங்களோட லவர் வந்து இறந்து போயிட்டதுனால இங்கே இவராலையும் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பணம் வந்து எல்லாம் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க. எல்லாரோட பணத்தையும் போட்டு வச்சு இப்போ ஃபேக்ட்ரி முன்னோன்னு அவங்களுக்கு பொறுமை இருக்காது. எல்லாரும் பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. இந்த கேஸ் வேறு நடந்துட்டு இருக்கும். இதில் அவர் மனசு ரொம்ப உடஞ்சு போயிடுவார். அவரோட மொத்த
சொத்து முடக்கினாப்புல போயிடும். அதனால் இவருக்கு எவ்வளோ சொல்லி புரிய வைக்க பார்ப்பாரு, யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. உடனே வந்து ரொம்ப விரக்தியாக இருப்பார். இப்போ என்ன பண்ணலாம்னு தெரியவே தெரியாது. அவர் ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே இருந்தால் சரி வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பத்தில் இருந்தாங்களே இந்த ஊருக்கு வந்தப்போ ஒரு வீட்டில், அந்த வீட்டுக்கு இப்போ வந்து புருஷன் பொண்டாட்டி மட்டும் வருவாங்க. ஏன்னா எல்லா சொத்தையும் இப்போ முடக்கியிருக்காங்க. இப்போ அந்த வீட்டுக்கு வரும்போது அவங்க பழைய நினைவுலாம் அவங்களுக்கு வரும். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்தப்போ அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க கூட அவங்களுக்கு காசு இருந்திருக்காது. அதனால் அந்த வீட்டை அப்படியே விட்டு வச்சிருப்பாங்க. அங்கே வரும்போது இப்போ பழைய நினைவுகள்லாம் அவங்க நினச்சி பார்ப்பாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தது கொண்டது எல்லாமே அங்கே அவருக்கு ஞாபகம் வரும். அது அவருக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அந்த ஊஞ்சல் கட்டி இருந்தது கொண்டது, அங்கே அவங்க சந்தோஷமாக இருந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மாதிரி நடுக்கம் வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. இவங்க ரொம்ப பதறி போயிடுவாங்க. உடனே அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டாக்டர்ட்டெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த சீனே வந்து இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப நொடிஞ்சு போயிடுவார். இவரை பார்த்தோன்னா அந்த பத்திரிக்கைக்காரருக்கே மனசு சங்கடமாயிரும். எவ்வளோ துருத்துருன்னு எப்படி இருந்தால் அந்த ஆள் அவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, நானா சும்மா விட்டேன், அதுக்கு நானும் தான் காரணம், அவனை துரத்தி துரத்தி இதே மாதிரிலாம் நான் ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருந்தேன், என்னால் தான் அவன் இந்த மாதிரி ஆயிட்டான்ற மாதிரி அவருக்கே ரொம்ப மனசு வேதனையாக போயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஐஸ்வர்யா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அவங்க 2 குட்டி பசங்களை கூட்டு வந்து அவங்க அப்பாட்ட காட்டுவாங்க. அவருக்கு இப்போ கை அந்த மாதிரி வாதம் அடித்த மாதிரி இருக்கும். ரொம்ப முடியாமல் போயிருப்பார். இப்போ நிறைய அவருக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அவர் நிறைய வந்து அந்த அது யோகாலாம் செய்யணும். அது மாதிரிலாம் செய்யும் போது தான் சரி வருவாங்க. இதுக்கிடையில இவருக்கு வந்து கேஸுக்காக அவர் வந்து பேச சொல்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு பதிலாக அவங்க ஒய்ஃப் தான் வந்து அந்த அந்த கோர்ட்டுக்கு அந்த இதெல்லாம் பேசுவாங்க. இங்கே வந்து இவங்க இறந்து போயிட்டாங்களா, அவங்களுக்கு வந்து அந்த அடக்கம் பண்ணுற வேலையெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கும் ஒரு பக்கம். அவங்க எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ குருபாய்க்கு பயங்கர கோவம் வரும். அமைதியாகவே இருந்துட்டு இருப்பாரு. திடீர்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. நான் இந்த ஊருக்கு வரும்போது எப்படி வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்தேன், 4 சட்ட துணியும் என் பொண்டாட்டி என் மச்சானோட தான் இந்த ஊருக்கு வந்து நான் இறங்கினேன். இந்த ஊரில் வந்துட்டு வேலை பார்க்குறது எல்லாராலையும் முடியாது, ஆர்வம் இருந்தால் முடியாது, பணக்காரனால தான் எல்லாத்தையுமே செய்ய முடியும், வெறும் கையோட வரவெல்லாம் இந்த ஊரில் வாழவே முடியாது. அதாவது பொதுவாக எந்த ஊராக இருந்தாலும் அப்படிதான். அதுக்காக நான் எவ்வளோ முயற்சி எடுத்தேன்னு தெரியுமா, அதனால தான் அதோட விளைவு தான் இந்த 10 வருஷத்து இந்த மாதிரி இத்தனை வருஷத்தில் நான் இந்த அளவுக்கு வந்தது, ஒன்றும் நான் சும்மா வந்துடல அப்படி இப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அவர் பக்கம் உள்ள நியாயத்தெல்லாம் சொல்லுவார். அவர் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்றது தான், இப்போ நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்றது உங்களுக்கு தெரியாது, அதுக்காக நான் எவ்வளோ முயற்சி எடுத்திருக்கேன், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பணத்தை கொண்டிருக்கேன், அதெல்லாம் எல்லாத்தையுமே சொல்லுவார். ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் டாக்ஸ் கட்டாமல் இல்லீகலாக சில விஷயங்கள்லாம் பண்ண தான் செஞ்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து வெளிநாட்டிலேருந்து இதெல்லாம் வருதில்ல, அந்த அந்த ஜாமானுக்குலாம் வந்து பாதிக்கு தான் வரி கட்டியிருப்பார், பாதிக்கு வெறும் அட்டைப்பெட்டி அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஏமாத்து வேலையெல்லாம் பார்த்துருப்பாரு. பிஸ்னஸ்லாம் அப்படி இப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தான் இப்போ கேட்பாங்க. இவர் பேசுகிற பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் கேட்டுட்டு அவர் பண்ணுறதுலாம் அவர் சொல்கிறது நியாயன்ற மாதிரி அங்கே இருக்க மக்களுக்கே ஓகேனோன்னு எல்லா மக்களும் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அங்கே ஜட்ஜி எல்லாருமே சேர்ந்து பேசுவாங்க. இவர் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா அவர் ஒன்றும், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கொலையோ அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்காரு தான். அதுக்காக நஷ்ட ஈடாக வந்து 66 லட்ச ரூபா கட்டினா போதும், மற்றபடி அவர் மேலே கேஸ் போடுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா 2 கேஸ் மட்டும் தான் அவருக்கு அவர் செஞ்சதுக்கான ஆதாரம் இருக்குது. வேறு எல்லா கேஸுக்குமே அவர் மேலே எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதாரம் இல்லாமல் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும், எப்படி கேஸ் போட முடியும், அவரோட சொத்தெல்லாம் எப்படி நம்ம முடக்க முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவர் ரிலீஸ் ஆயிடுவார். அந்த பணம் இருக்குல்ல, அது மட்டும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும், அபராதம் கட்டுற மாதிரி இருக்கும், அதை கட்டி முடிச்சிருவாரு. அவ்வளோதான். அவரோட பிஸ்னஸை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவார். திரும்ப மக்களுக்கு வந்து அதே மாதிரி கொடுப்பாரு. அவங்களும் மக்களும் நம்பி வந்து ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க. அப்படியே அவங்க டெவலப் ஆவாங்க. அதே மாதிரி சந்தோஷமாக தான் முடியும். அதே நேரத்தில் தான் இப்போ அவர் எவ்வளோ ஏஜ் ஆயிருக்கும், அதாவது ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வந்து சொந்த பிஸ்னஸ் பண்ணணுன்றது எல்லாருக்குமே உள்ள கனவாக இருக்கும். அப்படி சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ போராடுறாங்க அப்படின்றத அழகாக காட்டியிருப்பாங்க. வெறும் கையோட ஒரு ஊருக்கு வந்து இவ்வளோ ஒரு ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு நடந்துக்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஒருத்தவங்க வளரும் போது அதை சுற்றி இருக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நிராகரிக்கிறாங்க, எவ்வளோ அதை வந்து அதாவது அவங்க ஒரு தலைகுனியை வைக்கணும்னு எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க, இதெல்லாம் இயல்பான வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை தான் ஒரு படத்தில் நல்லா காட்டியிருப்பாங்க. சொந்த அதாவது பிஸ்னஸ் பண்ணி இவ்வளோ தூரம் முன்னுக்கு வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுன்றதை அழகாகவே சொல்லி புரிய வச்சிருப்பாங்க. அது எல்லாருக்கும் போய் சேரணுன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும்